நாங்கள் அனைவரும் அறுசுவை உணவை உண்டு மகிழ்கின்றோம். இந்த உணவை எமக்கு வழங்குபவர் திரு மலையப்பன் பாலகுமார் அவர்கள் இன்று தனது 35வது அகவை நாளை கொண்டாடுகின்ற திரு மலையப்பன் பாலகுமார் அவர்களை எங்கள் எல்லா நலங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராச்சியத்தில் இயங்கி வருகின்ற வீரத்தமிழர் முன்னணி நிறுவனத்தின் ஊடாக தாயகத்தில் இயங்கி வருகின்ற புனரி அறம் செய் அறக்கட்டளை மூலமாக இன்று ஒரு பிறந்த நாளுக்கான அன்பளிப்பாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இன்று தனது 35வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மலையப்பன் பாலகுமார் அவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தினுடைய மகிழ்ச்சியை இந்த ஏழை குழந்தைகளுடன் கலந்து கொண்டாடி இருக்கின்றார். அவர்களுக்கு அறுசுவையான மாமிச உணவும் குளிர்களியும் வழங்கி மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார். உண்மையிலேயே இந்த மாணவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வருபவர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதேவேளை இந்த பாடசாலையும் அதிகஷ்ட பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வளங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு பாடசாலை. இந்த மாணவர்களுக்கு இத்தகைய போசாக்குமிக்க உணவுகள் வழங்கப்படுவது ஒரு சிறந்த பிரசாதமாக அமையும். இந்த அறம் செய் அறக்கட்டளையினுடைய மகுட வாசகமாக விளங்குகின்ற கல்வியே எங்கள் மூலதனம் என்கின்ற அந்த மகுட வாசகம் எப்படிப்பட்ட எங்களுடைய பாடசாலைகளை போன்ற பாடசாலைகளுடைய மாணவர்களுக்கு உதவி செய்யும் போதே அது மேலும் அந்த மகுட வாசகம் துலங்குவதாக உள்ளது. எனவே இத்தகைய உதவிகள் தொடர்ந்தும் நமது பாடசாலைக்கு கிடைப்பதற்கு இந்த அறம் செய் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய இந்த நிறுவனர் தலைவர் அவர்களும் அந்த அமைப்பும் அதேவேளை ஈழத்தமிழர் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த முயற்சிகள் எங்களுடைய கல்வியிலையும் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலையும் மெல்லமாக வளர்ச்சிகளை ஏற்படுத்தி ஒரு நல்ல கற்ற சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு உறுதுணையாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கும் இந்த உதவிக்கும் மீண்டும் ஒரு முறை எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்து, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.